फ्रेंड्स फुல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே சூப்பரா சங்கீதா சூப்பரா வந்திருக்கு ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகல பாப்கார்ன் சாப்பிடுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் பாருங்க ஏய் வெடிக்குது முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹலோ फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் இப்போ நாங்க எங்க போறோம் வினோத் மாமா சங்கீதா அக்கா வீட்டுக்கு ஓகே லாஸ்ட் வீக் நம்ம வினோத் சங்கீதா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் என்னன்னா அப்படியே ஜாலியாக கூப்பிட்டாங்க போனோம் ஸோ நாங்கள் அங்கே போய் தங்கியிருந்தது அவங்களுக்கு ஜாலியாக இருந்தது போல் ஸோ இனிமேல் அடிக்கடி வாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதனால் இன்றைக்கும் நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறோம் அவங்க கூட ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் ஐகானை அழுத்துங்க போலாம் வா வினோத் சித்தப்பா வீட்டுக்கு போலாமா போலாமா தட்டோட வரியா பார்த்து பத்திரமா போயிடுவாங்க பாய் வரி வச்சுனே பாய் பாய் கட்டு பாய் சொல்லுங்க போயிட்டோப்பா பத்திரமா ஓரமா போயிட்டு பாய் அங்கே ஜஸ்விதா பாப்பா இருக்குல்ல ஸோ அது குட்டி பாப்பா இல்லை அதுக்காக நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரி சரி போய் வரட்டுமா போய் வாங்கிட்டு லாஸ்ட் டைம் வாங்கினே அது வாங்காத அந்த பிஸ்கெட் வேற ஏதாவது வாங்க வச்சே வாங்கிக்கோ சாக்லேட் வாங்கிக்கோ இங்கே பா சாக்லேட் வாங்கிக்கோ குட் சாக்லேட்டே வாங்கிக்கிறியா சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்கும்ல வாங்கக்கூடாது ஒன்று சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் ஜஸ்விதா பாப்பாவுக்கு ஒன்று வத்சனுக்கு ஒன்று எனக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டியா ஜஸ்விதா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸில் வாங்கிட்டேன் ஓகே போகலாம் உனக்கு வாங்க சாக்லேட்டுங்க எனக்கு கொடு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சரி வீட்டுக்கு வந்தாச்சு மேலே போகிறோம் சைலண்ட்டாக இருக்குது வீடு ஐ திங்க் சஸ்விதா பாப்பா வந்து தூங்குவான்னு நினைக்கிறேன் போகலாமா மேலே போகலாமா போகலாம் காலிங் பெல் இருக்குன்னு பார்த்தேன் காலிங் பெல் இல்லை இங்க சைலண்டா இருக்குது நான் பாப்பா தூங்குறாளா வினோத் எங்க இப்பதான் தூங்கி எழுந்தாரா பாப்பா தூங்கி எழுந்துச்சா இன்னும் கோலத்தை காணா இன்னைக்கு வாசல்ல இன்னைக்கு நீ தான் பாட்டியா நேத்து நீ போட்டு இன்னைக்கு நீ தான் பாட்டியா ஏய் நேத்து நீ பாக்கலையா ஏன் அந்த சாக்லேட்டை கொடு ஆமா வசனுக்கு எல்லாம் தெரியும் ஃப்ரண்ட் சைடுல இருக்கா பேக் சைடுல இருக்கா என்னம்மா நல்லா இருக்கா சங்கி நான் வந்து செஞ்ச புட்டிங் வந்து பார்த்தேன்னா வந்து கெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு பாருங்க இல்ல உண்மையாவே நல்லாதான் இருக்கு இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இதை சாப்பிடணும்னு சாப்பிடுறேன் ஏன்னா பட்டும் தயிர் பால் மோர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என் பொண்ணுகிட்ட கொடுத்தா கவனம் காலி பண்ணிடுவா நல்லாதான் இருக்கு இது நல்லா இருக்கு இந்த ஃப்ளேவர் வந்து எப்படின்னா இந்த பால் டேஸ்ட் தான் இது ஆனா ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் டேய் வட ஏன் சரா திரும்பி உட்காரு வண்டி ஓட்டு ஆமா பிஸியா இருக்காங்க இன்னும் வந்த கெஸ்டே சாப்பிடல நான் தான் சாப்பிடுறேன்
நீங்க வந்தாதான் சாப்பிடுவீங்க, நாங்க வெயிட் பண்றோம். அந்த ஃபீல் இருக்கு, சாப்பிடுற மாதிரி இருக்கா? அதான் நல்லா இருக்கு. உண்மையாலுமே குழம்பு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, மீனுமே நல்லா டேஸ்டா இருக்கு. சரி சாப்பிடுப்பா. ஒரு ஃபுல் கட்டு கட்டானே. இந்த 2 குட்டி பசங்களுக்கும் சொரக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன்னா சொரக்காய் கூட்டு சாப்பிட்டாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு பசங்களுக்கு வந்து சொரக்காய் கூட்டு செஞ்சேன். அவங்க வந்து சாப்பிட்டாங்க. மீன் கொடுக்கலாம், முள்ளு இல்லாம கொடுங்க. ஜஸ்விதா, சாக்லேட் ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து வச்சு சுத்தி கிடக்குறீங்க. அவன் சாப்பாடு கொடுத்து சாட்டிய நீ? மீன் சாப்பிடு. மீன் ஆவச்சுக்க சூப்பரா இருக்கு. வாயில வெரி குட். சாப்பிடுங்க. ஒரு முழு. சரி, நானும் சாப்பிட வரலாமா? ஒரு வார்த்தை சொன்னிய. சீக்கிரமா உட்காந்து சாப்பிடு. வந்தவனா என்ன கேட்டா, நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? அங்க போய் குழம்பு கரண்டி கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர். என்னமா பண்ற? அடியே, என்னமா மீன் குழம்பு புது விதமா சாக்லேட் குழம்பா வைக்கிறீ நீ? மீன் குழம்புல கடிச்ச சாக்லேட் உள்ள போட்டாப்ல. சாக்லேட் என் பொண்ணு உங்களுக்கு பாருங்க சாக்லேட் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க, ஸ்வீட்டா இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப புதுசா ஒரு ரெசிபி பேர் வச்சிடலாமா? ஆமா, சாக்லேட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது கரண்டியோட நம்ம சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டோம் பசங்க கூட. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்துச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து பொரிக்க போகிறோம். ஸோ குட்டி பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தரலாம்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அடிக்கடிக்க பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்றதுனால எங்களுக்கு ஸ்நாக்ஸ் நாங்களே பண்ணிக்கிறோம். ஆமாம், பாப்கார்ன் வந்து சூப்பராக பொரி பண்ணாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து உங்க கிச்சன்ல நீங்க குக்கிங் இல்ல, ஆமாம், பட்டு தான் குக்கிங். குக்கர் நான் வந்து 5 லிட்டர் குக்கர், நீங்க எத்தனை லிட்டர் குக்கர்? நான் 3 லிட்டர் வச்சுக்கலாம். 3 லிட்டர் வச்சுக்கலாம். கரண்டி வேணுமா? அப்படியே ஊத்துனா லபக்குன்னு ஊத்திச்சுன்னா லபக்குன்னு ஊத்திக்கும். என்னம்மா அம்மா சமைக்கல, நீ என்ன வந்து இன்னைக்கு நான் தான் செஃப். நம்ம இன்னைக்கு வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, போதும்ல என்ன ஊத்துங்க. நிறைய எண்ணெய் ஊத்தணும். பட்டு செஃப்ன்றா, அப்புறம் அவங்களுக்கு டவுட் கேக்குறேன். நான் மாஸ்டர் செஃப். இவங்க வெறும் செஃப், நான் மாஸ்டர் செஃப். அவங்க சோ நல்லா கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். மஞ்சத்தூள் அவங்க தானே எடுத்து தரணும். எங்கங்க இருக்கு? ஆமா, எங்க இருக்குன்னு தெரியாது இல்ல சங்கீதா, நீங்க தான் எடுத்து தரணும். இல்லை எப்படிதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். நான் செய்யறதை விட நல்லா வருதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே நான் வந்து வீட்டுல குக்கர்ல தான் பண்ணுவேன். ஆனா அக்கா வந்து கடாயில பண்ணுவாங்களாம். சோ நம்ம கடாயில எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பெருசா இருக்கும், அதை கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்கும், எண்ணெய் ஃபுல்லா தெரிஞ்சிடும்ல. இதுல ஈஸியா கழுவிடலாம். என்னம்மா அம்மா பொரிக்கலாம். சரி, நீங்க பொரிச்சு எடுத்துன்னு வரீங்களா? போறீங்க. நமக்கு வந்து ஃப்ரீ. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா லஞ்சு சேர்த்து செய்ய விட்டுருப்பேன். ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தா செய்யறேன். வேலை நான் முன்னாடியே வரல, ஏன்னா இவ்வளவு டேஸ்டா சங்கீதா அக்கா கையில தானே சாப்பிட. எப்போ நல்ல வேலை நான் பேச தெரிஞ்சிருக்குது. ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமா வரீங்க, லஞ்ச் செய்யுங்க. ஓகே, வெடிக்குதா? பட்டாசு வெடிக்குது கிச்சன்ல. அவ்வளவுதான், 1 2 அப்படியே வெடிக்குது. ஃபுல்லா வெடிச்சு முடிக்கிட்டோம். இதுல நிறைய மிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? அது ஃப்ளேவர் வந்து போடலாம். அந்த சாக்லேட் ஃப்ளேவர்லாம் வந்து பாப்கார்ன் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரமல் மிக்ஸ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டமால் துமில் வெடிக்குது. உப்பு மட்டும் போதும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எதுக்கு மசாலாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே சூப்பரா சங்கீதா சூப்பரா வந்திருக்கு. அப்படியே கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்குது பாரு. இவ்வளவு தூரம் வந்து அங்க பாருங்க, ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகல. உப்பு தான் கம்மியா இருக்கு, உப்பே இல்லப்பா. சோ லைட்டா மேல போட்டு தூவி விட்டுக்கலாமா? மேல தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பாப்கார்ன், சுவையான பாப்கார்ன் பயங்கரமா இருக்கு. இதுமாதிரி செய்வீங்களா நீங்க? ஒரு பாப்கார்ன் 2 நிமிஷம் நான் சூப்பரா பண்ணிடுவேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் சுட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பண்ணி சாப்பிடலாம். வீணாக்காம சாப்பிடலாம். டெடிகேட்டட் பண்ணிருக்காங்க. டெடிகேட்டட். ஆமா.
பாப்கார்ன் சாப்பிடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் பாருங்க. சாப்பாடு செஞ்சிருக்கீங்க. அதனால டேஸ்ட் பாக்க என்ன கூட்டிருக்காங்க. ஆமா பாருங்க. வச்சா நீங்க வா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாப்பா. என்ன மாமா பாப்கார்ன் செஞ்சு கை சுட்டுனேன் நானு, தெரியுமா? சூப்பரா இருக்கு. இல்ல உப்பு வந்து மிளகாத்தூள் இருக்குங்க, மஞ்சத்தூள் அந்த டேஸ்ட். மாமா உப்பு ஃபுல்லா இருக்கு, ஆறு உப்பு இல்ல? சரி அல்டிமேட்டா இருக்கு. சஸ்விதா என்ன சாப்பிடுறா? புட்டு வெளுத்து கட்டறாரு. ஏய் பாப்கார்ன் பிடிச்சிருக்கா உனக்கு? இங்க பாரு சுதா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்கார்ன் வந்து நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் கமெண்ட். நல்ல வேலை. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்கீதா வீட்டுக்கு வந்தோம். வந்து செம்மையா ஜாலியா இருந்தது. இருக்கிற இந்த ஹவர்ஸ் ஃபுல்லா செம்மையா ஜாலியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு இந்த டைம் போனதே தெரியலல்ல. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஆமா இன்னைக்கு ஃபுல்லா தூங்கலையாவ? ஜஸ்விதா தூங்கல? உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா நீ பேசிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. கிளம்பலாம், போயிட்டு வரலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை பை.